Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்பியான banana chips. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். chips பண்றதுக்கு நான் 2 நேந்திர வாழைக்காய் எடுத்துக்கறேன். இது மேலேயும் கீழேயும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கத்தியை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஆழமா கீறிடாதீங்க. இந்த மாதிரி மேல்டால பண்ணாலே போதும். இப்போ பாருங்க சூப்பரா உரிக்க வருது. இந்த மாதிரி நம்ம ஈஸியா உரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாமே நல்லா உரிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாம். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை இதுல போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அது ஊறதுக்குள்ள ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் salt சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுல மேலே ஊத்துறதுக்காக. அப்புறமா 15 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். டவல் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது எடுத்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாகவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாழைக்காவை இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டே ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சைஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது பண்ணும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படின்னா கையில் வாழைக்காய் கரை பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்லைசரை இப்படி ஃப்ளாட்டாக கீழே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உள்ளே எல்லாம் ஈஸியாக கலெக்ட் ஆகிடும். பாருங்கள் இப்போ எல்லாமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்படின்னா தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் இதிலே கூட வச்சுட்டு கூட ஸ்லைஸ் பண்ணி போடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை விட. இது ஓரளவு ஃப்ரை ஆன உடனே நம்ம அப்போ கலந்து வச்சுருந்த அந்த தண்ணி 1 ஸ்பூன் அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம ஊற்றும் போது அந்த மஞ்சள் உப்பு எல்லாமே சிப்ஸில் நல்லா பிடிக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்படி ஃபுல்லாக பொரிஞ்சு முடிஞ்சதும் நம்ம இதை எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான பனானா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.